எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற தாரக மந்திரத்தோட தான் இந்த பட்ஜெட்டை வந்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செஞ்சிருக்காரு. எல்லோருக்கும் எல்லாமான பட்ஜெட்டா இது இருக்கா? இந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு செக்டர் வேலைவாய்ப்பு அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்தவரை எந்த அளவுக்கு இந்த பட்ஜெட்டில் முன்னுரிமை? டெஃபினட்டாக என்ன இது ஒரு நாலேஜ் சிட்டின்னு நான் கொண்டு வரேன். சென்னைக்கு அருகில் வந்து ஒரு புதிய நகரம் உருவாக்கப்படும். ஆமாம், அதற்கான தேவைகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது? ரொம்ப தேவை தானே. தமிழ்நாடு பட்ஜெட் 2025-26 நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு என்று தாக்கல் செஞ்சிருக்காரு. இது தொடர்பாக பேசுறதுக்காக பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் எங்கூட இருக்காரு. வணக்கம். 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 எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற தாரக மந்திரத்தோட தான் இந்த பட்ஜெட்டை வந்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செஞ்சிருக்காரு. எல்லோருக்கும் எல்லாமான பட்ஜெட்டா இது இருக்கா? டெஃபினட்டாக இருக்குது. இதில் மெயினாக எனக்கு என்னென்னா, இவர் வந்து வெரி ஒரு டீட்டெயில் ஓரியன்ட் பட்ஜெட்டாக இதை படித்தார். நான் இன்ஃபேக்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழ்நாடோட பட்ஜெட்டை ஃபுல்லாக கேட்டேன். இன்றைக்கி உங்களால் கேட்டேன். இந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு செக்டர் ஒரு டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டியும் அவர் அட்ரஸ் பண்ணியிருக்கிறார். இதோடு எனக்கு என்ன ரொம்ப புரிஞ்சுதுன்னா, ஒரு ஹண்டிங் பேர்டு அப்படிங்கிறது வந்து அதோட கன்சர்னை கூட சொல்லி அதுக்குன்னு ஒரு சேஞ்சுரின்னு க்ரியேட் பண்ணணும். பருந்து மாதிரி விலங்குகளுக்கு ஒரு சேஞ்சுரிங்கிறத க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி சென்னையில் குடிநீர் ப்ராப்ளம் வரும். அந்த குடிநீர் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு இன்னொரு ரிசர்வாயர் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து, அதே மாதிரி சென்னையில் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு அடுத்த 6 மெட்ரோ லைன்ஸுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் எங்கள் பிளானு. ஆனால் எங்களுக்கு அதுக்கு முன்னாடி அவினாஷிலேருந்து சத்தியமங்கலத்துக்கு ஒரு மெட்ரோவுக்கு நாங்கள் 10,000 கோடின்னு நினைக்கிறேன். அமௌண்ட் தப்பாக இருக்கலாம், பட் அந்த அமௌண்ட்டுக்கு நாங்கள் சென்ட்ரலில் கொடுத்துருக்கோம். அவங்க அதை கன்சிடர் பண்ணாமல் இருக்காங்கங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தூத்துக்குடியாக இருக்கட்டும், திருநெல்வேலியாக இருக்கட்டும், இல்லை மேலே ஹோசூர் வரைக்கும் இருக்கட்டும், எல்லா மாநிலத்துக்கும் எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அண்டு ஸ்டேட் ஃபுல்லாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு இடத்துலையும் ஒரு இண்டஸ்ட்ரியல் செக்டர் அனௌன்ஸ் பண்ணி, ஹோசூரில் ஒரு நாலேஜ் காரிடார்னு சொல்லியிருக்கிறாரு. அதை வந்து எப்படி மெட்ராஸ் டு மணப்புரம் வந்து ஒரு ஐடி காரிடார் மாதிரி அது ஒரு நாலேஜ் காரிடாராக டெவலப் பண்ணுறாரு. அது உள்நோக்கம் என்னென்னா, பக்கத்தில் தான் பெங்களூரில் வந்து ஒரே டிராஃபிக் நெரிசல். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆடுதுங்கன்னொன்னே அதை யூஸ் பண்ணி ஹோசூர்லேயே வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹோசூர் வந்து ஒரு ட்வின் சிட்டி மாதிரி ஆகிடுச்சு பெங்களூருக்கு. ரெண்டும் ஒரே ட்வின் சிட்டி, ஒரு பார்டரை தான் கிராஸ் ஆகுது. அதை யூஸ் பண்ணி நம்ம ஊரை டெவலப் பண்ணிக்கலான்னு பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் ஒரு சென்டர் ஒன்று சொல்லியிருக்காங்க, தூத்துக்குடியில் ஒன்று சொல்லியிருக்கிறாரு. இன்ஃபேக்ட் ஹோசூரில் ஒரு டைடல் பார்க்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இது மாதிரி ஒரு ஊருக்கும் ஒரு திட்டம் இருக்குது. ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நான் பார்க்குறதுல போன எலெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் திமுக ரொம்ப பெருசாக பண்ணலை. ஆனால் இப்போ நீங்கள் மோடி அரசாங்கத்தை பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலையோ அவங்கள நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம். தமிழ்நாட்டை பற்றி நாங்கள் ஒரு வார்த்தை கூட பேசலை. தமிழ்நாடு எந்த ஸ்டேட்டெல்லாம் அவங்களுக்கு ஓட்டு போடலையோ அவங்கள பேசலை. ஆனால் இவங்க வந்து அதையும் பேசியிருக்காங்க. கோயம்புத்தூரில் இந்த மெட்ரோ ப்ராஜெக்டை பற்றி பேசியிருக்காங்க. அந்த ஏரியாவுக்கான வளர்ச்சி திட்டங்களை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஸோ எனக்கு ஓட்டு போட்டியா ஓட்டு போடலையாங்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லாமல் பேசியிருக்கிறாங்க. அண்ட் ரொம்ப டீட்டெயில்டாக ஈச் ஸ்கீமுக்கு யாராவது பட்ஜெட்டை பார்த்துருந்தாங்கன்னா எந்தெந்த ஊரில் எவ்வளோ அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இதே நீங்கள் நிர்மலா அம்மாவோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் டீட்டெயில் படிச்சுக்கோங்கன்னு. ரயில்வேஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா ரயில்வேஸ் வார்த்தையே பேசலை. அதுக்கப்புறம் டீட்டெயில் வச்சு 2 நாள் கழிச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். இங்கே அப்படி இல்லை. ஒன்றுத்துக்கும் ஒரு வைல்ட் லைஃப் சேஞ்சுரிக்கு நான் என்ன பண்ண போகிறேங்கிற டீட்டெயிலு, மெட்ராஸுக்கு தண்ணி ப்ராப்ளம்க்கு நான் என்ன பண்ண போகிறேங்கிற டீட்டெயில்டாக பேசியிருக்காரு. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி நான் திருவான்மியூர் டு ஊத்தண்டி வந்து ஒரு 4 லைன் ஹைவே போட போகிறேன். இது வரைக்கும் டீட்டெயில்டாக ரொம்ப இப்போ ஃபுல்லி டீட்டெயில்டு. அண்டு இப்போ வந்து நம்ம வந்து டெஃபினட்டாக ஒரு க்ரோயிங் எக்கானமி. நேற்று ஒரு தமிழ்நாடு அந்த அட்வைசரி ரிப்போர்ட் ஒன்று வந்திருந்தது. தமிழ்நாடு சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் கொடுக்குற ரிப்போர்ட் வந்ததில் நம்ம வந்து எல்லோரும் சர்வீசஸுக்கு போயிட்டாங்க, அக்ரிகல்ச்சரில் லேபர் குறைஞ்சிருக்கு, எல்லா சர்வீசஸுக்கு போயிருக்காங்கன்னு படிப்புக்கு வந்து ஒரு 8-9 ஆர்ட்ஸ் காலேஜ் திறக்கிறாங்க.
அதுக்கப்புறம் படிப்புக்கு எவ்வளோ என்கரேஜ் பண்ண முடியுங்கிறத பார்க்குறாங்க. எந்த குழந்தை கடைசி குழந்தை வரைக்கும் ஸ்கூல் வரணுங்கிறதுக்காக அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமை வந்து வெறும் சர்டன் ஏரியாஸ் இருந்ததில் எக்ஸ்பேண்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையும் அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இப்போ வந்து தாய்மானவர் திட்டம்னு ஒன்று போட்டு சிங்கிள் பேரண்ட், ஆர்ஃபன் இது மாதிரி குழந்தைங்களுக்கும் மாதம் 2000 ரூபா கொடுத்து ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. ஸோ அண்ட் மெடிசனுக்கு வந்து 22,000 கோடிக்கு மேலே ஹாஸ்பிட்டல்ஸை ஆல்ரெடி எல்லோரும் ஒத்துக்கிறது. தமிழ்நாடு ஹேஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு மெடிக்கல் சிஸ்டம்ஸ் இன் தி கண்ட்ரி. அதில் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. கேன்சருக்குன்னு தனியாக ஒரு 300 கோடி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே அம்மையார் என்ன பண்ணாங்க, நான் கேன்சர் ட்ரக்கை விலை குறைச்சேன்னு சொல்லி அந்த அம்மா முதுகை தட்டிக்கிட்டாங்க. இங்கே ஸ்டேட் செலவில் வந்து கேன்சருக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்போங்கிறத ஓப்பனாக சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு நான் எவ்வளோ பணம் அலாட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இன் டீட்டெயில் சொல்லியிருக்காரு. இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் சாமானிய மக்களுக்கு இந்தந்த விஷயங்கள் எல்லாம் நேரடியாக போய் அவங்கள ரீச் ஆகும், இது அவங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயமா மாறி இருக்கும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை சொல்லலாம்? நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து 20 லட்சம் பேருக்கு வந்து குழந்தை ஒரு காலத்தில் நடுவில் நிறுத்தி வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். திரும்பி எய்தர் லேப்டாப் ஆர் டேப்லெட் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ அது ஒரு பெரிய ஒரு குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் படிக்கிற காலேஜில் படிக்கிற பசங்களுக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் திரும்பி வந்து அந்த 6th to 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோ என்ன சரியாக தெரில, ஒரு அமௌண்ட்டு கொடுத்துன்றதை கண்டினியூ பண்ணுறாரு. அது மாதிரி ஹவுசிங் ஸ்கீம் யாருக்கெல்லாம் இல்லையோ அதை கொடுத்துருக்குறாரு. பரம்போக்கு நிலத்தில் யாரெல்லாம் 5 வருஷத்துக்கு மேலே வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டை பட்டா கொடுக்குறேன்னு இருக்காரு. அது வெறும் மெட்ராஸுக்கு மட்டும் பேசாமல் மற்ற மேஜர் சிட்டிஸில் இருக்கிற ஒரு சர்க்கிள்குள்ளே இருக்கிறவங்க யாரெல்லாம் பரம்போக்கு நிலத்தில் 10 வருஷத்துக்கு மேலே இருக்காங்களோ அவங்களுக்கு வீட்டு மன பட்டா கொடுக்குறேங்கிறாரு. இது டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு கொடுத்துருக்காரு. ரூரல் ரோடுக்கு தனியாக ஒரு அலோகேஷன் கொடுத்துருக்காரு. ஸ்டேட் ஹைவேக்கு தனியாக கொடுத்துருக்கிறாரு. வாட்டருக்கு பேசியிருக்கிறாரு. அட்லீஸ்ட் மெட்ராஸ் தான் இருக்கிறதுலே பிக்கஸ்ட்டு சிட்டி. அதில் வந்து வாட்டர் ப்ராப்ளம் வந்து இருக்குது. அதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம், ஒரு 300 வாட்டர் பாடி க்ரியேட் பண்ணுவோம், அதுக்கு ஒரு ஸ்டார்ட்டுக்கு ஒரு 350 கோடி ரூபாய் நாங்கள் அலாட் பண்ணியிருக்கோங்கிறதே ஒரு பெரிய விஷயம். தமிழ்நாடுடைய வரி வருவாய் அப்படிங்கிறது வந்து அதிகரிச்சிருக்குது, அதே நேரத்தில் பற்றாக்குறை அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிதியமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு. இதை எப்படி எடுத்துக்கிறது? சரி, ஆக்சுவலி வந்து பற்றாக்குறை இன்னும் குறைஞ்சிருக்கும். பர்சன்டேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2014-15 ஏன்னா எல்லோரும் கேட்குறது வந்து முன்னாடி இருந்த கவர்மெண்ட் எவ்வளோ பண்ணிகிட்டு இருந்ததுன்னு 3.4% வந்து நம்மளுக்கு வந்துட்டு இருந்தது. அது இன்றைக்கி 1.14% குறைஞ்சிருக்குது. அந்த குறைச்ச அமௌண்ட்டே நீங்கள் ரூபா ஆனால் இப்போ நான் பர்சன்டேஜில் சொன்னார் முதல்ல, அதே நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா ஒரு 45,000 கோடி எக்ஸ்ட்ரா வந்திருக்கணும். முன்னபடி இருந்த ஃபார்முலாலேயே நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு 30-40,000 கோடி எக்ஸ்ட்ரா வந்திருக்கணும். ஸோ நம்மளுக்கு வந்து சென்டர்லேருந்து வரக்கூடிய பணம் அமௌண்ட் ஆஸ் அ பர்சன்டேஜ் நம்மளது குறைஞ்சிருக்கு. அண்டு இப்போ சென்ட்ரலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 100% ஆஃப் ஜிடிபி அவங்க கடன் வாங்கிட்டாங்க. தட் இஸ் 100%க்கு மேலே போயிடுச்சு. நம்மளது வந்து 28% கடன் வாங்கலான்னு இருக்கிறதுல 26% தான் இருக்குது. மெயின் திங் வந்து ஏடிஎம்கேவோட முன்னாடி ஆட்சியில் இருந்தபோது ரெவென்யூ டெஃபிசிட்டை கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக 3% ஆல்மோஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிடுச்சு. இவரும் சரி, இவருக்கு முன்னாடி இருந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் அதை குறைக்கணும்னு ஒரு டீட்டெயில்டாக ஒரு இன்டென்ட்டோடு இருந்தாங்க. அது இப்போ 1.17% குறைஞ்சிருக்கு. அடுத்த இந்த வருஷம் முடியறச்சா அது 1% குறைஞ்சிரும்னு சொல்லியிருக்கிறாரு. ஐடியலி ரெவென்யூ டெஃபிசிட்டே இருக்கக்கூடாது. ரெவென்யூ டெஃபிசிட்டுங்கிறது நம்ம வரவு செலவு கணக்கை நம்ம டேக்ஸ்லேருந்து முடிக்கிறது. அது 0 ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து கேபிட்டல் அலோகேஷன் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய பணம் கிடைக்கும். பட் ஒரு கிவன் சிஸ்டம் வந்து இப்போ நீ ஏன் தமிழ்நாட்டில் வருவாய் ஏறி இருக்குங்க, ஏன் ஏறி இருக்குது, ஓவரால் இந்தியா ஃபுல்லாக ஜிடிபி குறைய நிலைமையில் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ரைட்டாக கவர்மெண்ட்டே ஒத்துட்ருக்கு 5.4% ஜிடிபி குறைஞ்சிருக்குன்னு. ஆனால் அது தமிழ்நாட்டில் குறையலை. ஏன்னா இன்றைக்கி நம்மளுக்கு டேர்ன் ஓவர் நிறைய இருந்தால் தான் உங்கள் ஜிஎஸ்டி கலெக்ஷன் வரும், நம்மளோட ஜிஎஸ்டி ஷேர் நம்மளுக்கு வரும். ஸோ இது என்ன தெரிய வருதுன்னா, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் குறைஞ்சிருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து ஜிடிபி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் குறையலைங்கிறது
நம்ம டேக்ஸ் வருவாய் ஏறினதுலேருந்து கிளியராக தெரியுது. இன்னொரு விஷயம், அரசு ஊழியர்கள் தங்களோட அந்த 15 நாள் விடுப்பை வந்து சரண்டர் பண்ணிட்டு அதற்கான பண பலனை பெறலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. அரசு ஊழியர்கள்ட்ட வந்து இது வந்து ஒரு பெரும் வரவேற்பு பெறும் அப்படிங்கிறத மறக்க முடியாது. ஆனால் ஒரு பக்கம் கடுமையான நிதி நெருக்கடி, இந்த பக்கம் இப்படியான ஒரு அறிவிப்பு, இது எப்படி பார்க்கறது? இது வந்து என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? முதல்லயே நீங்கள் வந்து இருந்த ஸ்கீம் தான். கொரோனா பேரிடர்னால அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கன்னு இவங்க கேட்டிருந்தாங்க. தட் இஸ் பிகாஸ் இந்த கொரோனா தொத்து நோய் வந்ததுனால ஸ்டேட் மற்ற இடத்துல செலவு பண்ணுறதுனால நீங்கள் லீவை என்கேஷ் பண்ண முடியாதுன்னு டெம்ப்ரரியாக தான் சொல்லி வச்சுருந்தாங்க. இப்போ கொரோனா தொத்து நோய் முடிஞ்சு ஒரு 3-4 வருஷம் ஆயிடுச்சு. இதை நீங்கள் பர்மனெண்ட் ஃபீச்சர் ஆக்க முடியாது. அதனால் இதை ரெஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு ரைட்ஸ் இருந்ததை அவங்க என்கேஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது. பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிலேயே நீங்கள் வந்து பெய்ட் லீவை யூஸ் பண்ணலைன்னா நீங்கள் வந்து அதை என்கேஷ் பண்ணிக்கலாம். வேலைவாய்ப்பு அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இந்த பட்ஜெட்டில் முன்னுரிமை? டெஃபினட்டாக என்ன இது முதல் நாலேஜ் சிட்டின்னு நான் கொண்டு வரேன். டைடல் பார்க் கட்டுறேன். அந்தந்த ஊர் மூலமாக சிப்காட், சிட்கோ இது உங்கள் மூலமாக டெவலப்மெண்ட் பண்ணுறேன். இப்போ ஒரு லேண்ட் அக்வயர் பண்ணி கவர்மெண்ட்டே இருக்கிற லேண்டை எடுத்து நான் பிளாட்டு போடுறதுலேருந்து வந்து வேலை வாய்ப்பு இருக்கும், ஷெட்டு கட்டுறதுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயி பண்ணுறதுன்னு கிடையாது. ஸோ இந்த இப்போ டைடல் பார்க் கட்டுறாங்கன்னா அந்த கட்டுமான செலவுலேருந்து எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு வரும். அண்ட் இன்னும் இண்டஸ்ட்ரி ஒரு இடத்துலையும் நீங்கள் வந்து நான் வந்து ஒரு பம்புக்கு ஒரு இண்டஸ்ட்ரின்னு பேசியிருக்கிறாரு. பேட்ரி இன்டகிரேட்டட் பேட்ரி ஸ்டோரேஜ் ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ வேரியஸ் லெவலில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் ஆகும். ஓகே, அதே போல் இது ஒரு வளர்ச்சியாக பார்க்குறீங்களா? வளர்ச்சிக்கான டெஃபினட்டாக. ஏன்னா இது இவ்வளோ இடத்துல நீங்கள் ஆட்களை கொண்டு வந்து நான் இவ்வளோ இண்டஸ்ட்ரியல் பார்க் போட போகிறேன், பெங்களூரில் இருக்கிற சாஃப்ட்வேர் கம்பெனியை நான் தமிழ்நாட்டு பக்கம் இழுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒருத்தர் வேலைக்கு சேர்ந்தார்னா இன்னும் 2-3 வேலை க்ரியேட் பண்ணுவீங்கள்ல. இப்போ ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. ஹோசூரில் வந்து டாட்டாஸ் வந்து அந்த டாட்டா எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு பிளான்ட்டை போடுறதா இருந்தாங்க. அதில் அடுத்த ஜம்ஷெட்பூராக அந்த ஏரியா டெவலப் ஆகுமான்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அர்பனைசேஷன் டெவலப் ஆச்சுனாலே வளர்ச்சியை தான் நீங்கள் பார்க்கணும். கோயம்புத்தூரில் செமிகண்டக்டருக்கு 500 கோடி அலாட் பண்ணியிருக்கிறாரு. இப்போ நம்ம முன்னாடி இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பற்றியே எதை எடுத்தாலும் குஜராத் நியூஸ் மினிட்டில் ஒரு ஆர்டிக்கல் வந்தது. எதை எடுத்தாலும் குஜராத்துக்கு தான் கொண்டு போகணுன்னு. குஜராத்துக்கு கொண்டு போனால் தனி சலுகை, அசாமுக்கு கொண்டு போனால் தனி சலுகை, எதை கேட்டாலும் பீகாருக்கு கொடுங்கன்னு கேட்காம எங்கே ஓட்டு வெளியே அங்கே கூட பண்ணியிருக்கிறாங்கல்ல. அது ஏன் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க மாட்டேங்கிறீங்க? இன்னொரு விஷயம், இந்த பட்ஜெட்டை பற்றி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு தொடர்பாக எந்த விதமான அறிவிப்புமே சரி அவரோட நண்பர் மாற்றமாக இருக்குது. சரி அவர் நண்பர் குறைச்சாருன்னா ஆட்டோமேட்டிக்காக குறைக்கும்ல. எதுக்கு முசுக்குன்னா அவங்க உள்கட்சி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்குள்ளே அவங்க டெல்லிக்கு போய் தான் பேசிப்பாங்க. இவர் ஓபிஎஸ்கிட்ட பேசணுன்னா கூட டெல்லிக்கு தான் போய் கேட்கணும், பர்மிஷன் கேட்கணும். இல்லை துக்ளக் ஆசிரியர்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் 2 பேரும் பேசிப்பாங்க. அப்போ அதில் பேசுகிறச்ச கச்சா எண்ணெய் விலை வந்து $148 இருக்கும்போது மாண்புமிகு மன்மோகன் சிங் 70 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுத்துட்டு இருந்தார். இன்றைக்கி $60 இருக்கும்போது 102 ரூபா கொடுக்குறீங்களே. இப்போ அவரோட நண்பர்கள்லாம் வந்து ரஷ்யாலேருந்து சீப்பாக கச்சா எண்ணெய் வாங்கி அதை ரிஃபைன் பண்ணி வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க சீப்பாக. ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க்லேயே 5 ரூபா கம்மியாக விற்குதுன்னு ஏன் கேட்க மாட்டேங்கிறாரு எடப்பாடி? ஏன் அவருக்கு தெரியாதா? இல்லை ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க்கில் 5 ரூபாய்க்கு கம்மியாக எப்படி பெட்ரோல் விற்குது, ஏன் கவர்மெண்ட் பெட்ரோல் பங்க்கில் 5 ரூபாய்க்கு விற்கலைன்னு எடப்பாடி சாரால் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. இல்லை கேட்கணுமா வேணாமா? நிச்சயமா. இன்னொன்று, இந்த பட்ஜெட்டில் நாம் குறிப்பாக கவனிக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது பெண்கள் பாதுகாப்புக்கான முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப நாளாக தமிழ்நாட்டில் இது ரொம்ப நாளாகவே தமிழ்நாட்டில் லேடிக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுங்கிறதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கோம். இப்போ மற்ற ஊரில் நடக்கிற மாதிரி பூனாவில் அங்கே இங்கே நடக்கிற மாதிரி ஒரு பெரிய இன்சிடெண்ட் இங்கே நடக்கலை. இப்போது அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்ததையே பெருசாக்க பார்த்தம்போது அதுக்கு ஒரு எஸ்ஐடி போட்டு அதை உடனே ரிசால்வ் பண்ணார். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, என்றைக்குமே தமிழ்நாட்டில் ஒரு லேடிக்கு மதிப்பும் ஜாஸ்தி, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி வரக்கூடாதுங்கிறதுக்காக பெண்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்குங்கிறதுக்காகவே பல ஸ்கீம்ஸ் இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கே நான் அந்த முன்னாடியே இருந்த ஸ்கீமை வந்து 6th to
12th படிக்கிற பொண்ணுங்களுக்கு மாதம் மாதம் கொடுக்கறது. அதே மாதிரி லேடிஸ் மோர் ரெஸ்பான்சிபிள்னு சொல்லி இந்த கவர்மெண்ட் கொடுக்குற மந்த்லி பிலோ பவர்ட்டி லைன் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறத வந்து லேடிஸ் சைடுக்கு தான் கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் எடப்பாடி அதை மறந்துடுவார். 400 கேஸ் சிலிண்டர் இருந்தபோது அவங்க கட்சி ரொம்ப வருத்தப்பட்டது. இன்றைக்கி கேஸ் சிலிண்டர் விலை 1000 இருக்கும்போது கவலைப்படலை அவங்க. அட்லீஸ்ட் நம்ம 1000 இங்கே கவர்மெண்ட் கொடுக்கறதுல ஒரு மாதத்துக்கு ஒரு கேஸ் சிலிண்டராவது ஃப்ரீயாக கொடுக்குறாருன்னு நம்ம எடுத்துக்கலாம்ல. தாய்மானவர் திட்டம் அப்படிங்கிறது வந்து பெற்றோரை இழந்து வாழக்கூடிய குழந்தைகளுக்கு மாதம் 2000 அப்படிங்கிற அறிவிப்பு வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை? டெஃபினட்டாக, ஏன்னா லோவஸ்ட் லெவல் எஸ், யார் வந்து சொசைட்டியில் கம்ப்ளீட்டாக தனியாக இருக்கிறாங்களோ, சொசைட்டிலேருந்து பிரிஞ்சு இருக்கிறாங்களோ, ஈவன் அவங்க கூட ஒரு வளர்ச்சியிலேருந்து மிஸ் ஆகிடக்கூடாது. அவங்களுக்கும் ஒரு ஸ்கூலு காலேஜுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும். உங்களுக்கு அம்மா பெற்றோர்கள் இல்லாட்டா கூட நாங்கள் இருக்கோன்னு ஒரு கவர்மெண்ட் சொல்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கீம். மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது ஓப்பனாக நான் எங்கெங்கே என்ன ஏதாவது பண்ண போகிறேன், எந்த ஏரியாவில் இந்த இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ண போகிறேன். தமிழ்நாடு ஃபுல்லாக தூத்துக்குடியிலேருந்து ஹோசூர் வரைக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்டையும் அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு. எடப்பாடியோட நண்பர்கள் மோடி நடத்துகிற அரசாங்கத்தில் பீகார் பட்ஜெட்டுன்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கான பட்ஜெட் இல்லை, இது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். வேற இந்தியா பட்ஜெட்டே பீகார் பட்ஜெட்டுன்னு பல பேர் சொன்னாங்க. ஸோ அதுதான் பெரிய டிஃப்ரென்ஸ். மொத்தத்தில் இந்த பட்ஜெட்டில் வந்து உங்களை ரொம்ப ரொம்ப கவர்ந்த விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சார்? எனக்கு பர்சனலாக கவர்ந்தப்பட்ட வந்து அந்த தமிழ்நாட்டு மெட்ராஸுக்கு 300 வாட்டர் ரிசர்வாயர் கொண்டு வரேன்னு சொன்னது. ரெண்டாவது வந்து அந்த பேர்ட் சேஞ்சுரி க்ரியேட் பண்ணேன்னா இவ்வளோ ஒரு அரசியல் இவ்வளோ இருக்கும்போது விலங்குகளுக்கும் நம்மளால் பண்ண முடியும்னு பண்ணினேன். இதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி பக்கத்தில் ஒரு பேர்ட் சேஞ்சுரி ஒன்று அனௌன்ஸ் பண்ணார். ஸோ ஒரு ஸ்கீம்லேயும் ஒரு பட்ஜெட்லேயும் நீங்கள் வைல்டு அனிமல்ஸுக்கும் நான் ஏதாவது பண்ணுவேன். சில பேருக்கு இப்போ நாய் பிடிக்கும், நாய்க்கு எதாவது பண்ணுவேங்கிறத விடுங்க. அந்த ப்ரே ஹண்டிங் பேர்ட்ஸுக்கு கூட நாங்கள் வந்து ஒரு சேஞ்சுரி க்ரியேட் பண்ணுவோம்னு சொல்கிறது வந்து வி கேர் ஃபார் தி என்வாயர்மெண்ட்டுங்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். எனக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பட்டுது. மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் மெட்ரோவுக்கும் முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த டிசம்பரில் கூட இந்த பூந்தமல்லி மெட்ரோ அப்படிங்கிறதுலாம் பயன்பாட்டுக்கு வரும்னு அறிவிச்சிருக்காரு. ஆமாம், இது வரப்போகிற தேர்தலில் எந்த அளவுக்கான தாக்கத்தை உண்டாக்கும் சார்? இது தேர்தலுக்காக இல்லை பட்ஜெட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ அது வெறும் தேர்தலுக்காக இவர் பட்ஜெட் போட்டிருந்தாலும் டைடல் பார்க்கும் சிட்கோக்கு பதிலாக அதெல்லாம் கேஷாக கொடுத்துருக்கலாம். ஸோ இது நீங்கள் வெறும் தேர்தலோட இதை சம்மந்தப்பட்ட பட்ஜெட்டாக பார்க்க. இன்ஃபேக்ட் நான் இது ஒரு பாப்புலஸ் பட்ஜெட்டாக இருக்கும்னு பார்த்தேன் நான். பட் இது ஒரு பாப்புலஸ் பட்ஜெட் இல்லாமல் ஒரு டெம்டேஷன் இருந்திருக்கும், எல்லாத்தையும் வாரி வழங்கி ஃப்ரீயாக கொடுத்து நம்ம எப்படியாவது பிடிக்கலான்னு. பட் இதை வந்து ஒரு இண்டஸ்ட்ரி, சர்வீசஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபோக்கஸ் பண்ணி இருந்த பட்ஜெட்டு. மெட்ரோ வந்து வருங்காலத்தில் வந்து நம்ம பெங்களூர் மாதிரி இங்கே டிராஃபிக் ஜாம் வராமல் இருக்கும். நீங்கள் பெங்களூர் ரீசெண்டாக போயிருந்தீங்கன்னா ஒரு இடத்துல, நான் காலேஜ் பெங்களூரில் படித்தேன், எங்கள் வீட்டிலேருந்து காலேஜுக்கு போகிறது 25 கிலோமீட்டர் நான் 1/2 மணி நேரத்தில் போயிட்டு இருந்தேன். இன்றைக்கி அது போகிறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். மெட்ராஸில் அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு முன்னாடியே நம்மகிட்ட சபர்பன் ரயில்வே சிஸ்டம் இருந்தது. அதை இன்டெகிரேட் பண்ணி இப்போ மெட்ரோ வந்திருக்கு. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அடுத்த 6 மெட்ரோ லைனுக்கு எனக்கு ஸ்கீம் ரெடியாக இருக்குது. நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் சேங்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த 6 மெட்ரோ ஸ்கீமை நான் அப்போ அப்ரூவ் பண்ணி அதை உள்ளே கொண்டு வரேன். அவினாஷிலேருந்து நான் வந்து சத்தியமங்கலம் வரைக்கும் ஒரு மெட்ரோ ஸ்கீம் கொண்டு வரேன்னா கோயம்புத்தூர் டெவலப் ஆகும். நான் ஏன் அதை இங்கே மென்ஷன் பண்ணுறேன்னா, அந்த ஒரு இடத்துல தான் அவங்க எலெக்ஷன் ஜெயிக்கணும். நீங்கள் கேட்டதுனால திரும்பி இன்னொரு வாட்டி சொல்கிறேன், தோற்று போன இடத்தையும் நான் டெவலப் பண்ணுறேன்னு சொல்கிறது ஒரு பெருந்தன்மை வேணும். இல்லை எனக்கு அவங்க ஓட்டே போடல, எனக்கு ஓட்டு போட்ட இடத்துக்கு மட்டும் நான் பண்ணுவேன்னு அவர் சொல்லலை. அதை ஏன் நீங்கள் சுற்றி காட்ட மாட்டீங்கிறது? சென்னைக்கு அருகில் வந்து ஒரு புதிய நகரம் உருவாக்கப்படும். ஆமாம், அதற்கான தேவைகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது? ரொம்ப தேவை தானே. நான் இப்போ வந்து இதே ஊரில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன். அப்போ வேலைச்சேரிலாம் கிடையாது. நான் சொல்கிறது வேலை அடையாருக்கு தாண்டி போயிட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிற ஐடி காரிடாரு இது எல்லாமே நீங்கள் வந்து இன்னும் தூரம் போனீங்கன்னா தான் இன்னும் மக்கள் வர முடியும், மக்கள் தங்க முடியும். ஸோ இந்த டெஃபினட்டாக இன்னொரு 5 வருஷம் இவங்க வந்தாங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் டெவலப் பண்ணி நம்ம பாம்பே, பெங்களூர், ஹைதராபாத் இது மாதிரி ஊரோட போட்டி போடுற அளவுக்கு திரும்பி சென்னை வரணுங்கிறது என்னோடய ஆசை. இதுக்கு முன்னாடி இந்த 10 வருஷத்தை நம்ம பெங்களூரு, ஹைதராபாத் பின்தங்கிட்டோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எல்லாமே, நம்ம சாஃப்ட்வேர் எல்லாத்துலேயுமே. ஸோ இந்த 5 வருஷத்தில் வி ஹவ் மேட் சம் பிகினிங், எஸ்பெஷலி இந்த மெட்ரோ. அதெல்லாம் அடுத்த 5 வருஷத்தில் நம்ம பெங்களூர், ஹைதராபாடோ, ஈவன் பாம்பேயோட கேட்சப் பண்ணுற அளவு நம்ம
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணுங்கிறது என்னோட கருத்து. ராமேஸ்வரத்தில் வந்து புதிய விமான நிலையத்துக்கான முயற்சி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்றது. இது வந்து சுற்றுலாத்துறையை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துறது டெஃபினட்டாக பண்ணும். அதை பண்ணாங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா டூட்டுக்குரியில் ஒரு ஏர்போர்ட் இருக்குது, இந்த பக்கம் மதுரையில் இருக்குது, திருச்சிலையும் இருக்குது. நீங்கள் வந்து இந்த மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், மெட்ராஸ் இந்த 4 இடத்தையும் சேர்த்து நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் ஃபாரினுக்கு போகிற பேசஞ்சர்ஸ் பார்த்தீங்க, கொலம்போ இல்லாட்டா துபாய் இல்லாட்டா சிங்கப்பூர் இந்த மாதிரி ஊருக்கு போகிறது பார்த்தீங்கன்னா நம்பர் 3 இந்த கண்ட்ரியாக இருப்போம் நம்ம. ஸோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நம்மளை கண்டுக்காத இருந்தபோது கூட இப்போ ராமேஸ்வரத்தில் ஒரு ஏர்போர்ட் போட்டாங்கன்னா டெஃபினட்டாக வந்து நம்ம கொலம்போவோடையே கம்பீட் பண்ணலாம் இல்லையா. இப்போ வாட் எவர் இங்கேருந்து ஸ்ரீல கொலம்போக்கு போய் கொலம்போலேருந்து போகிறவங்க ராமேஸ்வரத்துலேருந்தே போகலாம். ஸோ இதை நீங்கள் வந்து சுற்றுலாவும் பார்க்கலாம், இல்லை சவுத் சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து கல்ஃபுக்கு சிங்கப்பூருக்கு வேலை போகிறவங்களுக்கு கூட ஒரு கேட்வேயாக நீங்கள் பார்க்கலாம். அதே போல் இந்த முதலமைச்சர் அதாவது இந்த செஸ்ஸை வந்து பள்ளி பாட திட்டத்திலேயே சேர்க்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வந்திருக்குது. இது விளையாட்டுத்துறைக்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும்? இது செஸ்ஸுங்கிறது நம்ம தான் இப்போது மாடர்ன் இந்தியாவில் செஸ்ஸுன்னு வந்து உருவாக்கினதே ஒரு நபர் விஸ்வநாதன் ஆனந்த் தான். அவருக்கு அதை ட்ரிபியூட்டாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அவர் இல்லைன்னா பல பேர் இந்த வேர்ல்டு சாம்பியன் குகேஷாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாருமே சொல்கிறது வந்து அவர்னால தான் செஸ்ஸு வந்ததுன்னு. நம்மளுக்கு இது என்ன ரொம்ப பெருமைன்னா 2 வேர்ல்டு சாம்பியனுமே தமிழ்நாட்டிலேருந்து தான் வந்திருக்கிறாங்க. அடுத்த வேர்ல்டு சாம்பியனாக இருக்க போகிற பிரகதானந்தாவும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். ஸோ இதை இன்னும் ஸ்ட்ராங்காகும், இன்னும் பேஸ் க்ரியேட் பண்ணும், ஒரு பெரிய லெவலில் வரும். நம்ம வந்து இதில் சந்தேகமே கிடையாது, இதில் எனக்கு மாற்றுக்கு சந்தேகமே கிடையாது. நீங்கள் கிரிக்கெட் எடுத்துட்டாலுமே தமிழ்நாடு ப்ரீமியர் லீகுங்கிறது தான் ஸ்ட்ராங்கஸ்ட் லீகுன்னு பல எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க கிரிக்கெட் டீமுக்கு. இல்லை, நீங்கள் குறிப்பிட்டது போல் இது வந்து தேர்தலை மனசில் வச்சு பண்ண பட்ஜெட் இல்லை, வளர்ச்சியை நோக்கி ஒரு இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தலுக்கு வளர்ச்சி நோக்கி இருந்தால் கோயம்புத்தூருக்கு எதுக்கு நம்ம செய்யணும்? ஸோ இது எல்லாரையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகணுங்கிற பட்ஜெட்டாக தான் நீங்கள் அதை பார்க்கணுமே தவிர இதை வந்து நீங்கள் தேர்தலுக்காக பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. வேறு ஒன்றுமே சொல்ல முடியல. அதனால் பெட்ரோலில் பேசினார் எடப்பாடி, அப்படி தான் எடுத்துக்கணும். இல்லாட்டா மோதியோட நண்பர் 5 ரூபா கம்மியாக விற்கிறச்ச இந்தியன் ஆயிலில் 5 ரூபா கம்மியாக விற்கணும்னு வார்த்தை சொல்லியிருக்கணும்ல, கேட்டார் அவர். இந்த புதுமை பெண் திட்டம் போலவே 3ஆம் பாலினத்தவருக்கும் மாதம் 1000ங்கிற அறிவிப்பும் கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது. ஏன்னா நம்மளே வந்து அவங்கள ஒரு மாதிரி தான் பார்ப்போம். அங்கங்கே வந்து அவங்க தட்டி ஒரு 50 ரூபா கேட்குறது, 100 ரூபா கேட்குறதுன்னு. ஸோ அவங்கெல்லாம் டிஸ்கிரிமினேட்டட் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி. அவங்களுக்கு கொடுக்கறது வந்து நீங்கள் வெல்கம் தான் பண்ண தான் நான் சொல்கிறேன்னு. இது ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டிக்கு ஏதாவது இருக்குது இந்த பட்ஜெட்லங்கிறதுல நம்ம ஒத்துக்கிட்டான் ஆகணும். இது திமுக அரசுடைய கடைசி பட்ஜெட். இது அதாவது இந்த 5 ஆண்டுகளில் இது கடைசியான முழுமையான பட்ஜெட். இந்த பட்ஜெட் முழுமையாக இருக்குது அப்படின்னு நம்புறீங்களா? இல்லை, இந்த பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்தீங்க ஏழை பணக்காரன் நீங்கள் சொன்ன 3ஆம் பால் எல்லாருக்குமே ஏதாவது இருந்திருக்கு இந்த பட்ஜெட்டில். ஏதாவது ஒரு செக்ஷனுக்கு ஏதாவது மிஸ் ஆகிடுச்சுங்கிறத நீங்கள் சொல்லவே முடியாது. குற்றம் நான் அப்போசிஷனில் இருக்கேன், ஏதோ சொல்லணுமேங்கிறதுக்காக நான் பெட்ரோல் டீசலை சொல்லியிருக்கிறோம். நன்றி சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.